ஜேசன் சஞ்சய் சென்னை வந்ததுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி விஜயோட நண்பரான சஞ்சீவ் ஒரு ஓப்பனான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜேசன் சஞ்சய் இப்போ சென்னை ரீசெண்டாக வந்திருக்காரு. அவர் வந்ததுக்கான காரணத்தை தான் ரொம்ப டீட்டெயிலாக சஞ்சீவ் சொல்லியிருக்காரு. தமிழக முதல்வராக கிட்டத்தட்ட டிவிக்கே ஒரு மாற்று கட்சியாக இன்னைக்கு தமிழகத்தோட பொறுப்பேற்றிருக்காங்க. சிஎம் ஆயிருக்காரு ஜோசப் விஜய் அவர்கள். அந்த ஒரு ஸ்வேரிங் செரிமனிக்கு அவங்களுடைய ஃபேமிலி வராதது அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா போகுது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, டாக்டர் அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், இரண்டாவது இந்த நாள் அதாவது பதவியேற்பு விழா அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே இருந்தது. டைமிங் அண்ட் டேட் அலோகேஷன் அப்படிங்கிறது வேரி ஆகிக்கிட்டே இருந்ததுனால அவங்களால வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயமா விஜயோட அம்மா அப்பாவே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களால வர முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு அவங்களுக்குள்ள இருந்திருந்தாலுமே அவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. இந்த விஷயத்தை சுமூகமாக தான் ஸ்டில் நோ ஜோசப் விஜய் அவர்கள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு வராங்க. திடீர்னு சென்னை வந்திருக்கிற ஜோசப் விஜயோட மகனான ஜேசன் சஞ்சய் பற்றி சஞ்சய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அப்பாவை மீட் பண்ணுறதுக்காகவும் தான் வந்திருக்காரு. ஏன்னா அந்த ஸ்வேரிங் செரமனிக்கு அவங்களுடைய மொத்த ஃபேமிலியால் வர முடியல அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் இப்போ விஜயை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய அம்மாவோட ஹெல்த்தை பற்றி சொல்கிறதுக்காகவும் தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளேயும் டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு இருந்தாலுமே அவங்களுடைய பசங்க 2 பேருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் லண்டனில் அவங்களுடைய பொண்ணோட கிராஜுவேஷனுக்கு கூட ரீசெண்டாக ஜோசப் விஜய் போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க 2 பேருமே கம்யூனிகேஷனில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, சஞ்சீவ் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டிருந்தாரு. கண்டிப்பாக ஸ்வேரிங் செரமனிக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் எதிர்பாராத விதமாக வர முடியல. ஆனால் இப்போ அவருடைய அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக தான் சஞ்சய் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஃப்ரெண்டான சஞ்சீவ் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, த்ரிஷா வந்ததுக்கான ரீசன், அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாவும் அவங்களுடைய அதாவது விஜயோட அம்மாவும் ஹக் பண்ணி பிளஸ் பண்ணிக்கிட்டது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்படி பொது இடத்துல த்ரிஷா என்னதான் நம்மளுடைய ஃபேமிலியோட அந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருந்தாலுமே ஒரு பொது இடத்துல அந்த மாதிரி அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது அப்படிங்கிறது நாகரிகமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை ஜோசப் விஜயோட அம்மாவான ஷோபா சந்திரசேகரே ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து தான் இப்போ ஜேசன் சஞ்சய் வந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பரபரப்பான விஷயமா பார்க்கப்படுது.